உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வீடியோ பார்த்தேன் சார். உங்களுக்கு நல்லா இருக்குது சார். ஏன் சார் ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணணும்? எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் சேவே பண்ணல சார் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு. நீங்கள் என்னமோ இப்போ ரொம்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த பணம் தேவை அவ்வளோ தேவைலாம் பயப்படுத்துகிறீங்களே சார், ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண வீடியோ இது. இதில் என்னோட அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 20 வயசு வரைக்கும் படித்தார். 20 வயசு வரைக்கும் படித்தார். 40 வருஷம் வேலை பார்த்தார். அதாவது அவரோட 20வது வயசுலேருந்து 60வது வயசு வரைக்கும் 40 வருஷம் உழைத்தார். கஷ்டப்பட்டு உழைத்து நாங்கள் மொத்தம் 4 பேர். எனக்கு ஒரு அண்ணா, 2 அக்கா, நான் தான் கடைக்குட்டி. இப்போ எங்களை எல்லாரையும் காப்பாற்றினார். எங்களை 4 பேரையும் மேலே கொண்டு ஒரு படிப்பு, ஒரு எல்லா லெவலுக்கும் எங்களை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 70வது வயசில் அவர் இறந்துட்டார். அப்போ 60 வயசு வரைக்கும் உழைத்த மனிதர் 10 வருஷத்தில் இறந்து போயிட்டார். அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு தேவைப்பட்ட வருஷம் 10 வருஷம்தான் பணம். அப்போல்லாம் நம்மளோட ஓல்டன் ப்ரீவியஸ், நான் அதனால தான் என் மொபைல் நம்பர் 70ன்னு நான் சொன்னேன். 70 10 80 42 58. 70 வயசு வரைக்கும் அவருக்கு 10 வருஷம்தான் தேவைப்பட்டது பணம். ரிட்டையர்மெண்ட் ப்ரொசீட்ஸ்லேருந்து வந்த பணத்தை வச்சு அவர் ஒரு சிறந்த முறையில் பேங்க்லேயோ எதுலேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு தான் போனார். ஒரு நன்றி உள்ள, நாங்கள் என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்க எங்களோட தந்தை. அதுக்கு அடுத்தது நான் 22 வயசு வரைக்கும் படித்தேன். இப்போது ஏஜெல்லாம், கரண்ட் ஏஜெல்லாம் 22 இயர்ஸ் வரைக்கும் எங்களோட இது. இப்போது இருக்கிறவங்க 25. ஏன்னா மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. நானும் மாஸ்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஐ பேசிக்கலி எ மாஸ்டர் இன் லா. நான் பேசிக்கலி என் அட்வொகேட். மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், LLM பண்ணியிருக்கேன். 22 வயசு வரைக்கும் இனிஷியலாக நார்மல் படிப்பு என்னோட. ஏன்னா 22வது வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னோட 22வது வயசில் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 33 வயசு, அதாவது 55 வயசு வரைக்கும் 2020 கொரோனா பீரியட் வரைக்கும் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணேன், சம்பாதிச்சேன். 22லேருந்து 33 வருடங்கள். 55ல் அனிராம்லேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. 55 வயசில் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிட்டு இது மாதிரி இப்போது எல்லாருக்கும் எனக்கு தெரிந்ததை 4 பேருக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலீடு செய்வதற்கு முன் தெரிந்து செய்வது சிறந்தது. அதுதான் என்னோட கான்செப்ட். 55 வயசில் ரிட்டையர் ஆகிட்டேன். 80 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு தோராயமாக சொல்கிறேன். 80 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன்னா எனக்கு ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ? அடுத்து 25 வருஷத்துக்கு எனக்கு பணம் வேணும். புரியுறதா? 25 வருஷம் எப்படி? 55 வயசில் ரிட்டையர்மெண்ட்னா 55 + 25 80. 80 வயசில் ரிட்டையர் ஆகணும்னா 25 வருஷம். அதாவது நான் 33 வருடம் உழைத்து சம்பாதித்த பணம், அடுத்து சேர்த்து வச்சிருந்த பணம் என்னை 25 வருஷம் காப்பாற்ற போகுது. கரெக்டாக? இது என்னோட கேட்டகரி. என்னோட பசங்க கேட்டகரிக்கு போவோம். அடுத்தது என் பசங்க கேட்டகரிக்கு போனோன்னா இன்றைக்கி 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க சார். மாஸ்டர்ஸ் வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க பசங்க. அந்த அளவுக்கு நிறைய இதுவும் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் நல்ல இதில் படித்து வந்துடுறாங்க. அடுத்தது இன்றைய சந்ததிகள் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? 50 வயசில் ரிட்டையர் ஆகணுன்றாங்க. 60 வயசில் நான் 55, எங்கள் அப்பா 60, நான் 55. அடுத்த சந்ததி 50ல் ரிட்டையர் ஆகணுன்றாங்க. 50 வயசுக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன் சார், ஊர் சுற்ற போகிறேன் சார், நான் ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் போனோம். இது மாதிரி நிறைய பேர், என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்வது உண்டு. அப்போது 50 வயசில் அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா எத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்க? 25 வருஷம் படிச்சிருக்காங்க, 25 வருஷம் உழைச்சிருக்காங்க. 50 வயசு ஆயிடுச்சு. அவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா மெடிக்கல் இது வளர்ந்துட்டு வருது. 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க சார். நாங்கள்லாம் 80 வயசு கேட்டகரினா அடுத்த ஜென்ரேஷன் 90 வயசு வரைக்கும் இருக்கும். ஏன்னா மருத்துவ இதெல்லாம் அவ்வளோ அப்லிஃப்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா வெறும் ஒரு சின்ன ஒரு டியூப்பை வச்சு போட்டுட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, வெட்ட கூட மாட்டேன்றாங்க. அந்த காலத்தில் வெட்டி ஹார்ட் சர்ஜரி பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டவங்கலாம் இருக்குது. அதெல்லாம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு. அப்போது அவங்கெல்லாம் என்னோட பசங்க லெவல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க தெரியுமா? 90. அப்போது 25 வருஷம் படித்தாங்க, 25 வருஷம் உழைத்தார்கள்.
அந்த 25 வருஷம் உழைத்த பணத்தை வச்சு அவங்க 40 வருஷம், அதாவது 50லேருந்து 90 வரைக்கும் வாழணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? சேமிக்கணும். அதனால் இளைஞர்களே, உங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிடுச்சு, இன்னிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று மட்டும் மறக்காதீங்க, 50 வயசு வரைக்கும் 50லேருந்து 90 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வேணும். நீங்கள் சேர்த்து வைக்கலைன்னா பிற்காலத்தில் பிறரிடம் கையேந்த வேண்டி வரும். அந்த நிலைமைக்கு யாரையும் கடவுள் கொண்டு போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால் தயவு செய்து இன்றே உங்கள் அருகில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி அவர்கிட்டேருந்து கைடன்ஸ் எடுத்து, சார் நான் ரிட்டையர் ஆனால் இன்றைக்கே சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும், என் வயசு இவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்கள் ரிட்டையர்மெண்ட் நீடை அவர்கிட்ட சொல்லி இன்றைக்கே ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார், எப்படி சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, எப்படி சார் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியெலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா இடத்துலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கே அட்வைசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நம்பர் கேட்குறாங்க நிறைய பேர், என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 7010804258. இதுதான் என்னோடய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் என்னோடய அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம், யூடியூப், இதில் ஏதாவது ஒரு இதில் அந்த கமெண்ட்லேயோ இதுவோ போட்டு அந்த முறையிலையும் எங்களை நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Mutual fund investments are subject to market risk. Please read offer documents carefully before investing.